அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பாவங்க. அவர் எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணி அழைப்பு விடுத்துட்டார். எல்லாரும் வாங்க, ஒருங்கிணைந்து எப்படியாவது ஓரணியில் நின்று திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விட்டார். யாரையும் பாரபட்சம் பார்க்கல. கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இங்கே இப்போ தேமுதிகவாக இருக்கட்டும், எல்லாருக்கும் அழைப்பு. தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் சீமான், எல்லாத்துக்கும் அழைப்பு. தயவு செய்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடாரு. ஏன் இப்படி கையேந்தி நிற்கணும்? கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாங்களா? எதுக்கு ஒருத்தர்கிட்ட போய் கையேந்தி நிற்கணும்? நீங்கள் கூட்டணிக்கு வாங்க வாங்க அப்படின்ட்டு கையேந்தி நிற்க வேண்டிய தேவையே இல்லையே. இல்லை, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, புரட்சித் தலைவர் அம்மா மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா யார்ட்டையும் கையேந்த தேவையில்லை. நம்ம தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா யாரையும் கையேந்து தேவையில்லை. நாம் இப்போ நல்ல தலைமை அதிமுகவுக்கு அப்படின்னா யார்கிட்டையும் போய் கையேந்த தேவையில்லை. எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை அந்தோ பரிதாபம் தான். யாருமே கூட்டணிக்கு வரலை. பிஜேபியோட போய் கூட்டணி வச்சார். பிஜேபியோட கூட்டணி வச்ச நாளில் இருந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சரியான ஒரு நெருக்கடியை தான் உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? நாங்கள் தனிச்சு தாங்க ஆட்சி, என் தலைமையில் நான் தான் முதலமைச்சர், என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அதிமுக கூட்டணி என்டிஏல இருக்கிறாங்க. எங்கள் கூட்டணிகள் சேர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம், ஆட்சி நாங்கள் தனியாக தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டே வர்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. பிஜேபியிலேருந்து தான் தொல்லை, வேறு யாருமே தொல்லை கொடுக்க கிடையாது. யார் கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய ஆளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விடாக்கண்டை கொடாக்கண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற பிஜேபி தான் ரொம்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தொல்லை கொடுத்துட்டு வர்றாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு? தமிழக வெற்றி கழகத்தோடையும் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி கூட நாளிதழில் ஒரு பேட்டி வந்திருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே நாளிதழுடைய நிருபர் கேள்வி கேட்டிருக்காங்க, தாவேகாவோட எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கூட்டணியினுடைய அந்த இதெல்லாம் பற்றி நம்ம வெளியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லவே கிடையாது. அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க? கூட்டணி ஆட்சி தான், தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி ஆட்சி தான், மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதோ அதே மாதிரி இங்கே நிகழ்த்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வீரவசனம் பேசுகிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜனாக தான் சொல்கிறாங்க, மகாராஷ்டிராவில் மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதே மாதிரி தான் நாங்கள் தமிழகத்தில் மக்களை சந்தோஷமாக வச்சுருக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாவை ரெண்டாவாக பிரித்தாங்களோ அதே மாதிரி தமிழகத்தையும் நாங்கள் அதிமுகவை கூறு போட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. நேற்று அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான், அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய வேத வாக்கு, எங்களுடைய தலைவர் அவர் தான், எங்களுடைய பாஸ் அவர் தான், அவர் பேச்சை கேட்கலன்னா அப்போ நாங்களாம் கட்சியில் இருக்கிறது என்ன அர்த்தம்? நான் சாதாரண தொண்டனுங்க, எங்களுடைய தலைவர் கருத்தை நாங்கள் வலுப்படுத்தணும், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான். அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு பக்கம் கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு. இப்போ என்ன பண்ணணும்? எடப்பாடி பழனிசாமி நேர அமித்ஷா அவருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி உங்கள் ஆட்கள் பூரா பெரிய இம்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நான் எந்த இடத்துலையும் போய் நான் பிரச்சாரம் பண்ண முடியலை, என்ன பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஒரு மனநிலையே வரமாட்டேங்குது, நீங்கள் தயவு செய்து அவங்கள்ட்ட சொல்லி கூட்டணி ஆட்சிங்கிறத சொல்லாதீங்க, இங்கே தனிச்சே அவங்க ஆட்சிக்கு அமைச்சிக்கிடுவாங்க, அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தான், நம்ம கூட்டணியாக சேர்ந்து நம்ம பெரிய வெற்றியை பெறணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கிட்ட சொல்லணும். சொன்னாலும் மேலேருந்து எந்த பதிலும் கிடைக்காது. ஏன்னா அமித்ஷா அவர்களே தெளிவாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் இன்றைக்கி அதிமுக தனிப்பெரும்பான்மையாக நீங்கள் ஆட்சி அமைச்சாலுமே நாங்கள் இது அரசில் நாங்கள் அங்கே வைப்போம், அமைச்சரவையில் நாங்கள் அங்கே வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை நம்ப தயாராக இல்லை. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கார் அப்படின்னா, எப்படியாவது நம்ம தாவேகாவோட ஒரு கூட்டணியை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காரு. அங்கே பேச்சுவார்த்தை நடத்தினாலுமே அங்கே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழகம். பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிகளோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க.
இப்போ நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த செயற்குழு மாநில செயற்குழு கூட்டத்தில் கூட அவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து சுயநலத்துக்காக நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்க நாங்கள் அதிமுகவோ திமுகவோ கிடையாது, நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டாங்க. எங்களுடைய கொள்கை எதிரியே வந்து பாஜக தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க முடியும் அப்படிங்கிறது, கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது இனிமேல் கிடையாது அப்படிங்கிறத முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் என்ன, ஏன்னா இங்கே பிஜேபியினர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவரால் சமாளிக்க முடியல. இப்போ எடப்பாடி பழனிசாமி இப்போ சுற்றுப்பயணம் போகிறார் இல்லையா, இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இப்போ மயிலாடுதுறை வரைக்குமே வந்து சுற்றுப்பயணம் போயிட்டார். சுற்றுப்பயணம் போனாலுமே எதற்காக இவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறார் அப்படிங்கல, எதை வச்சு பிரச்சாரத்துக்கு போகிறாரு? ஸ்டாலினை மட்டும் எதிர்ப்பு வச்சுக்கிட்டே பிரச்சாரத்துக்கு போனால் மக்கள் ஓட்டு போடுவாங்களா? இல்லை வந்து எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அமைகிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு நாங்கள் வாக்கு கேட்கணும்? பிஜேபி வந்து ஆட்சியில் பங்கு பெறுறதுக்கு எதுக்கு வாக்களிக்கணும்? பிஜேபினாலே மக்களுக்கு பிடிக்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி எதை சொல்லியுமே வந்து வாக்கு சேகரிக்க முடியலை. இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வாக்கு சேகரிக்க முடியல. இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன பண்ணுறாங்க, இரட்டை இலை வந்து வரைஞ்சிடுறாங்க. இரட்டை இலை காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து தாமரையை வரைஞ்சிடுறாங்க. இலைக்கு மேல் தாமரை அப்படின்னு சொல்லி தான் பிஜேபியினர் வந்து செய்தியாளர் சந்திப்பிலையும் சொன்னாங்க. ஃபேமிலியும் கூட அதுதான் சொன்னார், இலைக்கு மேல் தாமரை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இன்றைக்கி இலையை அமுக்கி தாமரை மேலே வர துடிக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற எல்லா நிர்வாகிகளுமே வந்து எதிர்ப்பு பலவிதமாக கிளம்புனாலும் இந்த கூட்டணி விட்டு வெளியில் போக எடப்பாடி பழனிசாமினால் முடியாது. அவர் வந்து திமுகவை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, அப்பம்லாம் வந்து அது மதவாதமாக தெரியலையா அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கேட்டாலுமே எடப்பாடி பழனிசாமி இப்போ ஒரு கூட்டணி வச்சுட்டு அதுலேருந்து விலகி மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். அப்போ பிஜேபி கூட்டணியிலேருந்து விலகி வரும்போது இவர் என்ன சொல்லி வந்தார், சிறுபான்மையினர் வாக்கு வந்து எங்களுக்கு விழ மாட்டேங்குது, அதிமுகவுக்கு விழ மாட்டேங்குது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால, அதனால் அதிமுக வந்து தோல்வியை சந்திக்குது, அதனால் பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றா அப்படிங்க. சிறுபான்மையினர் வாக்கு விழலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது மதவாத கட்சின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்றாருல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு பிஜேபியை விட்டால் வேறு வழியே கிடையாது. அதே மாதிரி தான் பிஜேபிக்கும் எடப்பாடி பழனிசாமி விட்டால் வேறு வழி கிடையாது. இந்த கூட்டணிக்குள்ளே சிக்கி தவிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இதில் மீண்டும் வருவாரா அப்படிங்கிறதான் கேள்விக்குரிய. ஒவ்வொரு இடங்களையும் போகிறாரு, பிரச்சாரங்கள் பேசுகிறாரு, ஓரளவு கூட்டங்கள் கூடுது, எல்லாமே செய்கிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை யார் தீர்த்து வைப்பா? நாளைக்கு ஒரு வேளை அதிமுக வந்து ஒரு 130 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றுறாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. அன்னைக்கு வந்து பிஜேபி வந்து எங்களுக்கும் அந்த அரசாங்கத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? கூட்டணியிலேருந்து விலகிடுவாரா? ஏன்னா மத்தியில் வந்து பிஜேபி வந்து ஆளுது. தமிழகத்துக்கு நிதி வேணும்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒட்டிக்கிட்டே தான் இருப்பார். கொடுத்தாலும் கொடுப்பார், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாலும் கொடுப்பார். ஏன்னா பிஜேபி வந்து சிவசேனாவை எப்படி உடைச்சது, ஆட்சியில் இருக்கும்போது தான் சிவசேனாவை உடைச்சது மகாராஷ்டிராவில். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியா முதலமைச்சராக உருவாக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஜிண்டேவை தமிழ்நாட்டில் உருவாக்கிடுவார். ஏன்னா தமிழகத்தினுடைய ஜிண்டே யார் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரினுடைய ஆளுமை எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். இப்போ பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி கிடையாது, முழுக்க எஸ்பி வேலுமணி அவர்கள் தான். கோயம்புத்தூரில் அவங்க ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க. எப்படியாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு அதிமுகவை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது ஓரங்கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபி பிளான் பண்ணுறாங்க. இப்போ மோகன் பகவத் அவர் கூட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய 100ஆம் ஆண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ எஸ்பி வேலுமணி அவர்களும் அவர்களுடைய சகோதரர்களுமே 2 பேரும் போய் 1 கிலோவுக்கான வெள்ளி வேலை வந்து அவருக்கு வந்து பரிசாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அமித்ஷா அவருடையும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபிக்கு பங்கு கொடுக்கல அப்படின்னா முதல் ஆளாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா எஸ்பி வேலுமணி அவர்களை தேர்ந்தெடுத்து எப்படியாவது அந்த கட்சியை உடைச்சி பாதி எம்எல்ஏக்களை இங்கிட்ட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அப்போ அங்கே என்ன நடக்கும்?
மகாராஷ்டிராவில் இது மாதிரி தான் உடைச்சாங்க. அதே மாதிரி உடைச்சி எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு அதிமுக உருவாயிருச்சு அப்படின்னா அந்த அதிமுகவுக்குள்ளே பிஜேபி இருப்பாங்க. அடுத்து ஏதாவது ஒரு தேர்தல் நடந்துச்சுன்னா அந்த அதிமுகவுடைய வாக்கு செல்வாக்கு இருக்கு பார்த்தியா, அது பூராமே வந்து பிஜேபி கைக்கு போய் சேர்ந்துடும். பிஜேபி தனித்து ஆட்சி அமைச்சிடும். இப்போ இங்கே மகாராஷ்டிராவில் தனித்து ஆட்சி அமைக்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஆட்சி அமைச்சிருவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எங்கிட்டும் எதையும் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார். ஏதோ பிரச்சாரம்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் சொல்லி நம்ம கிளம்பிட்டோம், அந்த சுற்றுப்பயணத்தை வந்து நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு தான் சொல்லி போகிறாரு. இப்படிப்பட்ட அதிமுக அம்மாவினுடைய ஆட்சியை கொண்டு வர முடியுமா? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை யாரும் நம்பலை. நம்பி இருந்தால் இந்நேரம் கூட்டணிக்கு வந்திருப்பாங்க. இப்போ பிஜேபி வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலைன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பி ஏகப்பட்ட கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வரும். திமுகவில் உடைகிற எல்லா கட்சிகளுமே வந்து அதிமுக ஓடியாந்துடும். இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணியோடு இருக்கிறதுனால இந்த பிஜேபி இருக்கிற இடத்துல நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதா எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. இப்போ பிஜேபி மட்டும் அதிமுகவோட இல்லைன்னா தமிழக வெற்றி கழகம் ஈஸியாக வந்து கூட்டணி போட்டுருவாங்க. முதல்ல நம்ம தேர்தலை சந்திக்கிறோம், எதுக்கு தனிச்சு நின்று 2வது இடம் 3வது இடம் வர்றதுக்கு நம்ம டைரெக்டாக போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு 40 சீட்டை வாங்கினோம்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது. இதை வச்சு நம்மளும் ஒரு 20, 25, 30 சீட்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து 2011 வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரோ அதே மாதிரி நம்ம வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஆசைப்படுவார். அதிமுக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியை தடுத்து எது நிறுத்துது அப்படின்னா பிஜேபி தான். ஆனால் பிஜேபி எது சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி தட்டி பேச முடியல. ஏன் பேச முடியல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா பிஜேபியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. அதனால அவர் எதிர்த்து பேசக்கூடியது யார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களை எதிர்த்து பேசுவார், இதே திமுகவை எதிர்த்து பேசுவார். திமுகவும் எதுக்காக பேசுகிறார் அப்படின்னா நம்ம ஒரு அதிமுக தலைமைன்னு சொல்கிறோம், நம்ம எதிர்த்து பேசலை அப்படின்னா மக்கள் நம்ப மாட்டாங்க, கொஞ்சம் இருக்கிற தொண்டர்களும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அதிமுக பிஜேபி கூட்டணி உடையும் நிலை ஏற்பட்டால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோடு கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனால் எல்லா கட்சிகளுக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒரு அழைப்பை விடுத்துட்டார். இன்றைக்கி அதிமுகவை பாருங்களேன், 30 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சி, 50 ஆண்டுகள் வரலாறு கொண்ட ஒரு கட்சி, இன்னொரு கட்சி வந்து சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியுங்கிற சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி வச்சிருக்கிறார். நன்றி, வணக்கம்.